அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கிட்ட நிறைய பேரண்ட் அண்டு ஸ்டூடெண்ட்டு கவுன்சிலிங்க்கு வராங்க. ஸோ வரும்பொழுதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, ஸோ இந்த என்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்தளவுக்கு என்ஜினியரிங்கில் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அல்லது டேட்டா சயின்ஸோ அல்லது சைபர் செக்யூரிட்டியோ அல்லது மெஷின் லேர்னிங்கோ அல்லது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் ஓரியன்டாக இருக்கும். ஸோ மற்ற கோர்ஸ்லாம் எடுத்தால் இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறையா கொஷின்ஸ், நிறையா டவுட்டு பேரண்ட்டு அண்டு ஸ்டூடெண்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த வீடியோ பதிவே. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது தனிப்பட்ட கல்லூரியை பற்றியோ நம்ம விவாதிக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இங்கே ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங் போயிட்டுருக்குது, அப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு பொதுவான விஷயங்களை பார்த்து மட்டும்தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ், எவர்கிரீன் சொல்கிற மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எவர்கிரீன் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதெல்லாம் சொல்லலாம்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ இசிஇ, பிஇ ட்ரிபிள்இ, பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிடெக் ஐடி, அதே போல் பிஇ மெக்கட்ரானிக்ஸ், பிஇ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதே போல் பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஸோ அதே போல் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எப்பவுமே இருக்கக்கூடிய கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 95 கோர்சஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 கோர்ஸ் தான் தெரியும். ஆனால் எவ்வளோ கோர்சஸ் இருக்குதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜில் எல்லாமே 95 கோர்சஸ் இருக்குது. ஸோ எத்தனை பேர்த்துக்கு இது தெரியலன்னு தெரில. எல்லா காலேஜ்லேயும் அந்த கோர்சஸை வந்து வச்சுருக்குறாங்க. 95 கோர்சஸும் ஒரே காலேஜில் இல்லை. பட் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜில் இந்த 95 கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அப்புறம் ஏன் வந்து எல்லாருமே ஒரு மோகமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கே போகிறாங்க அப்படின்றதுக்கான காரணம், இன்னொரு காரணம் என்னவாக இருக்குன்னா, ஒரு என்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அந்த என்ஜினியரிங் காலேஜில் ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த காலேஜினுடைய கேப்பபிலிட்டி பொறுத்து 60 சீட் கொடுத்துருக்கலாம் அல்லது ஒரு 120 சீட் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எல்லாருமே ஒரே கோர்ஸ் நோக்கி போகிறாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸே வேணும் அப்படின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, அங்கே உங்களுக்கு அந்த 120 சீட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும். அப்போ அடுத்தது அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, ஓகே இந்த கோர்ஸஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. அப்போ இது டிமாண்ட் இருக்குன்னா இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது இன்னொரு கோர்ஸை கொண்டு வந்தால் அதில் நம்ம இன்டேக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ். அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்டு ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மெஷின் லேர்னிங். இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸை ஒரே கோர்ஸு அந்த கோர்ஸஸில் வந்து ஒரு 4 பேப்பர் அல்லது 5 பேப்பரை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் வேணால் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறது ஒரு 75% இருக்கும், மீதி 25% மட்டும்தான் ஆல்ட்ராக இருக்கும். அப்போது மோராலஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் சுவிட்ச் வர முடியும். ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் போக முடியும், ஒரு கோர் கம்பெனிக்கும் போக முடியும். அதே போல் எனி டைம் நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே உங்களால் படிக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஒரு 4 இயர் கழித்து நம்ம போகிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அல்லது மெஷின் லேர்னிங்கோ இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை படுத்துட்டு 4 இயர் கழிச்சு போகிறோம். அப்புறம் 4 இயர் கழித்து போகும்போது என்னன்னா, அப்புறம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அது அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் என்னவாகலான்னா வேறு ஒரு தளத்துக்கு போயிடலாம், வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடலாம். அப்போ இதனுடைய தாக்கம் வந்து என்னன்னா குறையும். அப்போ நம்ம இந்த கோர்ஸை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியோ ஒரு கோர்ஸை வச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ண முடியும்னா இதுலேருந்து அதுக்கு நம்ம ஈஸியாக சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். அப்போது நீங்கள் ஒரே இடத்துல போய் எனக்கு இந்த கோர்ஸு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறத விட
கோர்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் ஆடட் கோர்சஸாக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி கூடிய கோர்சஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அடிஷ்னல் ஆடட் கோர்ஸை எடுத்து படிச்சுட்டு போனால் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான டொமைனில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த கோர்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, அது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பிஇ ஈசியாக இருந்தாலும் சரி, பிஇ ட்ரிபிள்இயாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸில் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு புரிதலோட முழுமையாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படித்து அதில் நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸடாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன் அதனால் எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னாலாம் உடனே எடுத்தெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ யாருக்கிட்ட ஸ்கில் ப்ரோக்ராம், அதாவது ஸ்கில் ஓரியன்டாக இருக்கக்கூடிய என்னென்ன வச்சுருக்குறாங்க, அதே போல் வந்து டெவலப்மெண்ட் ரிகார்டிங்காக ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்களுடைய. நீங்கள் வெறுமனே பிஇ கம்ப்யூட்டர் டிகிரி வச்சுக்கிறால் மட்டுமே உங்களுக்கு உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடாது. ஸோ அதனால் மாணவர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா, எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்குறாங்க, அதே போல் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் பிளேஸ்மெண்ட்டை போய் அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸை கேளுங்க. உங்களுக்கு அவங்க தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒப்பீனியன் சொல்லக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்டை போய் பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட்டை கேளுங்க. ஸோ கல்லூரியில் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது NIRF ரேங்கிங் இருக்குதா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய NIRF ரேங்கிங் இருக்குதா, அதே போல் NAC நேஷ்னல் அக்ரிடியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த NAC வச்சுருக்குறாங்களா, அதே போல் NBA நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன் வச்சுருக்குறாங்களா. ஸோ இது மாதிரி அந்த கல்லூரியில் அதிகப்படியான இந்திய அளவில் அதே போல் தேசிய அளவில் ரேங்கிங் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் மீன்ஸ் என்னென்னா ஒரு காலேஜ் வந்து எந்தளவுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து கால் பண்ணலாம், ஒரு கேன்வாஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க கல்லூரியை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது தவறான விஷயம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு காலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா அவங்களும் வந்து செஞ்சாக்கணும் அப்படிங்கிறக்காக அதை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோன்னா, இதில் எந்த கல்லூரி வந்து ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் அனலைஸ் பண்ணி நம்ம தான் டிசைட் பண்ணணும். இதில் வந்து அவங்க மேலேயோ மற்றவங்க மேலேயோ நம்ம யார் மேலேயோ ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல நீங்கள் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு கோர்ஸை சக்ஸஸான ஒரு காலேஜில் எடுக்க முடியும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பேஸை நல்லா டெவலப் பண்ணி பின்னாடி வரும்பொழுது ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு வரும்பொழுது எல்லா வகையான ஸ்கில்ஸையும் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பேக்கேஜோட உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தக்கூடிய அனைவர்களுக்குமே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.